அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். தில்பத் இராணுவ தளத்தில் அவர்களிடம் காட்டப்பட்ட ராட்டோ மோட்டார் 3000 கிலோ எடையை தூக்கி கொண்டு பறக்கும் சக்தி அளிக்கக்கூடியது. மோட்டாரின் எடை மட்டும் 220 கிலோ. அதில் இரண்டடுக்கு திரவ எரிபொருள் வைக்கப்பட்டுள்ள இரும்பு கொதிகலன் ஒன்றும் இருக்கும். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மோட்டாரில் ராக்கெட் இயக்க தேவைப்படும் அழுத்தத்தை போல 2 மடங்கிற்கும் அதிகமாக அழுத்தம் உருவானால் அப்போது மட்டுமே கிழிந்து போகக்கூடிய ஒரு தடுப்பு அமைப்பு ஒன்றையும் கூடுதல் பாதுகாப்பிற்காக இதில் இணைத்துள்ளார்கள். குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நிகழ்ந்தன. பேராசிரியர் சாராபாய் தயாரித்த நமது தேசத்தினுடைய 10 ஆண்டு கால விண்வெளி ஆய்வு திட்ட விவர அறிக்கை வெளிவந்தது. இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு ஆரம்ப காலத்தில் தோன்றிய சிந்தனைகள் மையமாக கொண்டே முக்கியமாக இந்த திட்டம் உருவாகியிருந்தது. செயற்கைக்கோள் ஏவுகணங்களை தயாரித்து விண்ணில் செலுத்துவதும் இதன் கூடுதல் சிறப்பு அம்சமாகும். நமது நாட்டிலேயே உருவாகும் தொழில்நுட்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தது இந்த திட்டம். இலகு ரக செயற்கைக்கோளை பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக செயற்கைக்கோள் ஏவுகணங்களை தயாரிப்பது. மீண்டும் நாளை டாக்டர் அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதியும் இஸ்ரோ விஞ்ஞானியுமான அவர்களை பற்றி வாழ்க்கை வரலாறை நாளையும் பார்ப்போம். நன்றி.